ஹலோ காய்ஸ், ஐம் உங்கள் பி வேஷன். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டோனி இந்த ஃபுல் சீசன் ஆட மாட்டார் சொல்கிறாங்க. இம்பேக்ட் சப்பா சில சமயம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே டீமில் இப்போ யங் பட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அஸ்வின் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு, டோனி இது மாதிரி சப்பா. இந்த மேட்ச் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க guys. பஞ்சாப் எதிர்க்க செமிஃபைனல் வின் பண்ணால் ஃபைனல் ஃபினிஷிங் வந்து டோனி ஒரு 6 அடித்து ஹெல்மெட்டில் 2 அடி அடிச்சுட்டு ஆக்ரோஷமாக வருவார். அல்பி மார்க்கல் பேக்லேருந்து வந்து ஹக் பண்ணுவார். இதெல்லாம் பார்க்கும்போது செமையாக இருக்கும். இந்த மாதிரி டோனி இனி நம்ம பார்க்க பெரிய சேஞ்ச் இல்லை. சிஎஸ்கே டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்டே இருந்து யங் பிளட் கிட்டே சேஞ்ச் ஆகியிருக்கிறது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் நியூ டர்னிங் பாயிண்ட்டாக மாறி இருக்குது. ஏன்னா எல்லோரும் யங்ஸ்டருக்கு போகும்போது இப்போது சிஎஸ்கே யங்ஸ்டர் போயிருக்கிறது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி நம்ம டோனி இந்த சீசனோட ரிட்டையர் ஆக போகிறதா சொல்கிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். தோனிக்கு நியூ ரோல் கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. பட் எந்த ரோல் தருவாங்கன்னு வந்து சொல்லலை இது வரைக்கும். சில மேட்ச் ப்ளே பண்ண வச்சுட்டு டீம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க எந்த ரோல் தரலாம் அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சு டோனி வந்து 2-3 இயர்ஸாக கிட்டத்தட்ட நீல் இன்ஜுரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அந்த இன்ஜுரியோடு ப்ளே பண்ண எல்லா மேட்ச் வந்து முடியாது. கீப்பிங் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ளேஸு. ஏன்னா ஸ்குவாடு வந்து உட்காந்து எழுந்துக்கும் போது அந்த நீல் வந்து பயங்கரமாக வலிக்கும். அப்புறம் இன்ஜுரி சிவியர் ஆகிடுச்சுன்னா எந்த பிளேஸும் வந்து முடியாது. ஏன்னா எந்த மேட்சுமே வந்து ப்ளே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் டோனிக்கு. அதனால தான் டோனிக்கு வந்து நியூ ரோல் கொடுக்குறத போகிறதா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டோனி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம் நிறைய பேர் காலில் வந்து பேண்டேஜி மாதிரி கட்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஆல்ரெடி 3 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 1% கார்த்திக் சர்மா. ஓவரால் வந்து 4 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். டோனியோட கண்டிஷனை மைண்டில் வச்சு தான் எக்ஸ்ட்ரா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை பிக் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. சஞ்சு டேரெக்டாக பிளேயிங் லெவலில் இருப்பார். ஏன்னா ஜடேஜா ட்ரேட் பண்ணதால் தான் சஞ்சுவை வாங்கணும். ஒரு ஐகானிக் பிளேயர் வேணும் ஆஃப்டர் டோனி ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து சஞ்சுவை பிக் பண்ணியிருக்கோம் இந்த டைம் வந்து டோனிக்காக. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.